அனைவருக்கும் வணக்கம். 2022ஆம் ஆண்டு டெட் பேப்பர் 2 150 வினாக்களை நாம் இன்று காணலாம். இது ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, சிவி குட் அவர்களின் கூற்றுப்படி கல்வி வழிகாட்டல் டேஷுடன் தொடர்புடையது. இதற்கு சரியான பதில் கலைத்திட்டம் மற்றும் பள்ளி வாழ்க்கை. சரியான பதில் 4 டி. இதுதான் சரியான விடை, கலைத்திட்டம் மற்றும் பள்ளி வாழ்க்கை. அடுத்து இரண்டாவது கேள்வி, ரேவன்ஸ் முன்னேறு அணிகள் சோதனை கீழ்கண்ட எந்த வகை சோதனையை சார்ந்தது? இதற்கு சரியான பதில் A4 குறிசாரா குழு. டி. இதுதான் சரியான பதில், நான் வெர்பல் குரூப். அடுத்து மூன்றாவது கேள்வி, பின்னி மற்றும் சார்லே டி ஆல் மனநோய் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த சிகிச்சை முறை என்பது டேஷ். இதற்கு சரியான பதில் A2, அதாவது பி, மின் அதிர்ச்சி சிகிச்சை முறை என்பது சரியானது. அடுத்து நான்காவது கேள்வி, தனி மனித மாற்றம் என்பது மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லது மாறுபாடுகள் ஒரு மனிதனை மற்றொரு மனிதர்களிடமிருந்து அவனுடைய ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களின் மூலம் வேறுபடுத்தி காட்டுவதாகும் என்ற கூற்றை தந்தவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, கார்ட்டர் பி குட் என்பது சரியானது, கார்ட்டர் பி குட். அடுத்து ஐந்தாவது, இச்சைக்கு உட்பட்ட கவனம் என்பது என்ன? இதற்கு சரியான பதில் சி, முயற்சி சார் கவனம். இச்சைக்கு உட்பட்ட கவனம் முயற்சி சார் கவனம். அடுத்து, பயம் தொடர்பான மனவெழுச்சியுடன் இணைந்து தோன்றும் இயல்பூக்கம் எது? பயம் தொடர்பான மனவெழுச்சியுடன் இணைந்து தோன்றும் இயல்பூக்கம். இதற்கு சரியான பதில் சி, எஸ்கேப், அதாவது தப்பித்தல் என்பது சரியான பதில். அடுத்து, உட்காட்சி வழி கற்றல் உளவியலாளரின் பங்களிப்பாகும். எந்த உளவியலாளர் பார்த்தீங்கன்னா சி, ஜெஸ்டட் டால்ட் உதவியாளர். A3 ஜெஸ்டஸ் டால்ட் உதவியாளர். அடுத்து எட்டாவது, கீழ்கண்டவற்றுள் எந்த அணுகுமுறை வேறுபட்ட வயது நிலையில் மாதிரி தீர்வுக்கு பயன்படுகிறது? இதற்கு சரியான பதில் குறுக்குவாட்டு அணுகுமுறை. குறுக்குவாட்டு அணுகுமுறை டி, குறுக்குவாட்டு அணுகுமுறை என்பது சரியானது. அடுத்து, DADயில் பயன்படுத்தப்படும் நுட்பம் எது? இந்த ஒன்பதாவதுக்கு இது சரியான பதில் சி, நாட்ட சோதனை என்பது சரியானது, ஆப்டிடியூட் டெஸ்ட், DAD டெஸ்ட். அடுத்து பத்தாவது கேள்வி, 19ஆம் நூற்றாண்டில் இருந்து உளவியல் என்பது டேஷ் பற்றிய படிப்பாக வரையறுக்கப்படுகிறது. உளவியல் என்பது பிஹேவியர், அதாவது நடத்தையை பற்றி படிக்கும் படிப்பு அப்படின்ட்டு மாறிடுச்சு. முன்பு ஆன்மா, மனம் இவற்றை பற்றி படிப்பதாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து நடத்தையை பற்றி படிக்கும் படிப்பாக மாறியது. அடுத்து, எந்த வயது வரம்பில் சராசரியாக மன வளர்ச்சி நின்று விடுகிறது? இந்த மன வளர்ச்சி எப்பொழுது நின்று விடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக A2, அதாவது 13லேருந்து 20 வயதில் சராசரி மன வளர்ச்சி நின்று விடுகிறது. அடுத்து 12வது கேள்வி, குழு நடத்தை என்பது சமூக உளவியல் சார்ந்தது என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, பாவன் மற்றும் பைன். அடுத்து 13வது கேள்வி, தொலை உணர்வு மற்றும் மறுபிறப்பு ஆகியவை சம்பந்தப்பட்ட உளவியல் பிரிவினை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான பதில் டி, பேரா சைக்காலஜி, அதாவது மீநிகழ்வு உளவியல். அடுத்தது, குழந்தைகளது அறிவு மேம்பாட்டில் மறைந்திருக்கும் பொருட்களை கண்டுபிடிப்பதற்கான திறன் வெளிப்படும் மாதங்கள் என்ன? இதற்கு சரியான பதில் பி, 8 முதல் 12 மாதங்கள் என்பது சரியானது, 8 முதல் 12 மாதங்கள். அடுத்து 15வது கேள்வி, பிற்போக்கு நிலையுறுத்தம் காணப்படுவது எப்போது? இதற்கு சரியான பதில் சிஎஸ்ஐ யூசிஎஸ்க்கு முன்பு அளிப்பதனால். சிஎஸ் பிரசன்டட் ப்ரையர் டு யூசிஎஸ், பி என்பது சரியான பதில். 16, குழந்தைகள் வழக்கமாக
சாதனை ஊக்கிகளை தங்கள் டேஷ் வாழ்க்கை முறையிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு சரியான பதில் பெற்றோருடைய, அதாவது பேரண்ட்ஸுடைய வாழ்க்கை முறையிலிருந்து தான் எடுத்துக்கொள்கிறார்கள். 17 டேஷ் இவர் குழந்தைகள் பேச்சினை சமூக தொடர்புக்கு மட்டும் அல்லாது சில செயல்பாடுகளை தீர்க்கவும் பயன்படுத்துவர் என எடுத்துரைத்தார். இதற்கு சரியான பதில் டி. லெவ் வைகாட்ஸ்கி என்பவர் இந்த கூற்றை கூறியிருக்கிறார். அடுத்து 18வது கேள்வி, வளர்கரு நீடிக்கும் காலம் என்ன? எத்தனை காலம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மாதம். 19வது கேள்வி, உள்ளுணர்வு சிரிப்பு என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த மனவளர்ச்சியுடன் தொடர்புடையது? இதற்கு சரியான பதில் கேளிக்கை, அம்யூஸ்மெண்ட் என்பது சரியானது. உள்ளுணர்வு சிரிப்பு. அடுத்து, ஒரு தனி மனிதனின் நுண்ணறிவு கெழு அவன் வாழ்நாள் முழுவதும் மாறா தன்மையுடன் இருக்கும் என்று டேஷை குறிக்கும். இதற்கு சரியான பதில் ஏ. கன்ஸ்டன்சி ஆஃப் ஐக்யூ, அதாவது நுண்ணறிவு கெழுவில் மாறாத தன்மை என்பது சரியானது. அடுத்தது, ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை நனவில் இருந்து மயக்க நிலைக்கு தள்ளுவது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான பதில் ரிப்ரெஷன், அதாவது அடக்குமுறை என்று பொருள். அடக்குமுறை. அடுத்து 22 கல்வியியல் வழிகாட்டலின் 3ஆம் படிநிலையானது என்ன? பி. ஃபாலோ அப் ப்ரோக்ராம், அதாவது நிகழ்ச்சிகளை தொடர் கண்காணித்தல். அடுத்து 23 வலுவூட்டம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் குறிப்பது என்ன? இதற்கு சரியான பதில் சி. ரிவார்ட் ஃபார் கரெக்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது சரியான துகள்களுக்கு பரிசளித்தல். இதுதான் ரிவார்டு, வலுவூட்டுதலுக்கு. அடுத்து 24 உளப்பகுப்பு முறையை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்பது சரியான பதில், உளப்பகுப்பு முறை. அடுத்து 25 தனியால் காரணிகளின் ஒருங்கிணைப்பு டேஷ் எனப்படும். இதற்கு சரியான பதில் தனியால் காரணிகளின் ஒருங்கிணைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை. அடுத்து 26 எந்த ஒன்று முன் குழந்தை பருவ நிலையின் வளர்ச்சி காலமாகும்? 26க்கு சரியான பதில் பி. 2 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள் வரை குழந்தை பருவ நிலையின் வளர்ச்சி காலம். அடுத்து 27 உணர்வு மற்றும் கண்டுணர்வு கீழ்கண்ட எவற்றின் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? எதுனா மென்டல் டெவலப்மெண்ட், அதாவது மன வளர்ச்சி. அடுத்து 28 நினைவுபடுத்துதல் மற்றும் கண்டுபிடிப்பிற்கான புதிய உத்தியின் கற்றல் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையது. இதற்கு சரியான பதில் டி. காக்னிட்டிவ் ஸ்கில், அதாவது அறிவுத்திறன். அடுத்து 29 மாணவனின் ஆர்வத்தை தூண்டுதல் அல்லது சோர்வடைய செய்தல் அதிக பங்களிப்பது கீழ்கண்டவற்றுள் எது? இதற்கு சரியான பதில் பி. கற்றல் சூழல், லேர்னிங் சிச்சுவேஷன். அடுத்தது, உளவியல் என்ற வார்த்தை வரையறுக்கப்பட்ட மொழி எது? எந்த மொழியில வரையறுத்திருக்கிறாங்க? ஏ. கிரேக்க சொல். இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். உளவியல் என்பது கிரேக்க மொழி சொல். உளவியல் என்பது கிரேக்க மொழி சொல். அடுத்து 31வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான பதில் வீரமாமுனிவர் என்பது சரியானது. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் வீரமாமுனிவர். அடுத்து, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எது? இதற்கு சரியான பதில் டி. இனமொழி விடை. அடுத்து 33 டேஷ் எனும் மெல்லின மெய் வீதம் என பொருள் தரும். மெல்லின மெய் வீதம். இதற்கு சரியான பதில் சி. இங்கு என்பது சரியான பதில். சி. இங்கு என்பது சரியானது. 34வது பொதினி என்பது என்ன? பொதினி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை, அதுதான் பொதினி. 35 உப பாண்டவம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் எஸ். ராமகிருஷ்ணன் என்பது சரியான பதில். அடுத்து 36 முல்லை திணைக்கான பொழுது எது? முல்லை திணைக்கான பொழுது. இதற்கு சரியான பதில் பி. மாலை என்பது சரியான பதில். அடுத்து பொறுத்துக. கொள்கை. இதற்கு சரியான பதில் டாக்ட்ரைன்.
சி டாக்ட்ரைன் என்பது சரியானது. அடுத்தது நேர்மை அப்படின்னது டிக்னிட்டி. கண்ணியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மை என்பது இன்டெகிரிட்டி, கண்ணியம் என்பது டிக்னிட்டி. அடுத்தது வானியல் என்பது அஸ்ட்ரானமி. அடுத்து 38. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று டேஷ் என்று கூறியவர் யார்? 38க்கு சரியான பதில் ஏ, பாரதியார் தான் இந்த கூற்றை கூறியிருக்கிறார். அடுத்து 39. ஐயம் என்னும் சொல்லின் பொருள் தருக. இதற்கு சரியான பதில் சந்தேகம் என்பது சரியானது. அடுத்து 40வது கேள்வி. தேன்மழை என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான பதில் டி, சுரதா என்பது சரியானது. அடுத்து 41. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று டேஷ் இடத்தில் வராது. இதற்கு சரியான பதில் பி, தன்மை இந்த இடத்துல வராது. அடுத்து 42. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் இக்குறட்பாவில் இடம்பெறும் வணிகரின் பண்பு என்ன? இதற்கு சரியான பதில் நேர்மை. அடுத்து எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காண்பது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் சி, வரதராசனார். 44. வல்லினம் மிகும் இடம் எது? இதற்கு சரியான பதில் டி, ஓமை தொகை என்பது சரியானது. வல்லினம் மிகும் இடம். அடுத்து 45. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்னும் நூற்பா இடம்பெறும் நூல் எது? இதற்கு சரியான பதில் பி, தண்டி அலங்காரம். தண்டின் எழுதிய தண்டி அலங்காரம். அடுத்து 46. நூலையும் நூல் ஆசிரியரையும் பொறுத்துக. அறமும் அரசியலும். இதற்கு சரியான பதில் மு, வரதராசனார். எண்ணங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் உதயமூர்த்தி. சேரன்மான் காதலி என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். சாயாவனம் என்ற நூலின் ஆசிரியர் கந்தசாமி. இது சரியான பதில் ஏ. அடுத்து கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும் என பாடியவர் யார்? இதற்கு சரியான பதில் டி, தாரா பாரதி என்பது சரியானது. தாரா பாரதி. அடுத்து 48. தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று கருதப்படுவது எது? இதற்கு சரியான பதில் டி, காங்கேயம். காங்கேயம் காளை. குடிபிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளுதல் இச்செய்யுள் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குடிப்பிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளுதல். இதற்கு சரியான பதில் 49 ஏ, மணிமேகலை என்பது சரியான பதில். அடுத்த 50வது கேள்வி. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? இதுக்கு சரியான பதில் ராபி சேது பிள்ளை அவர்கள். அடுத்து 51. குற்றியல் உகர சொல்லை கண்டறிக. இந்த குற்றியல் உகர சொல்லை கண்டறிக. இதற்கு சரியான பதில் பி, எஃகு என்பது சரியான பதில். குற்றியல் உகர சொல் எஃகு. 52. பண் எண்ணாம் பாடற்கிய பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறளில் பயின்று வரும் அணி யாது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52க்கு டி, எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். தகடூர் என்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. சரி. முடியுடைய வேந்தர்களில் சோழர்களே பழமையானவர்கள். இது தவறு. சேரர்கள் தான் பழமையானவர்கள். இ, பரணியை தென் தமிழ தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். சரி. கலிங்கத்து பரணி கலிவெண்பாவால் ஆனது. இது தவறு. அப்போ 53க்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா டி, ஆ மற்றும் இ இவை இரண்டும் தான் சரியானது. ஆ மற்றும் இ. அடுத்து 55. பா சுப்பிரமணியனார் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு சரியான பதில் A4, அதாவது டி, மௌனகுரு என்பவரின் மாணவர் என்பது தவறானது. அடுத்து ஆடுகுடி என்பது டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் வினைத்தொகை ஆடுகுடி. அடுத்து 56. திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் இல்லாத மொழி எது? இதற்கு சரியான பதில் பி, மலையாளம் என்பது சரியான பதில். அடுத்து 57. தராசு என்னும் உரைநடை நூலை படைத்தவர் யார்? தராசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, பாரதியார்.
தவறான இணையை தெரிவு செய்யவும். இதற்கு சரியான பதில் ஏ. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் வருவது தெரிநிலை வினையெச்சம். இது தவறாக உள்ளது. சோடிய விளக்காய் மாலைநர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. இக்கவிதையில் பயின்று வருவது எவ்வகை உவமை? இதற்கு சரியான பதில் பி. பயன் என்பது சரியானது. 60வது கேள்வி. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ. வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார் என்பது சரியான பதில். அடுத்து 61வது கேள்வி. Choose the right answer. Commonly young animals and bats are called as dash. இதற்கு சரியான பதில் hatchings என்பது சரியான பதில். A2 hatchings. அடுத்து 62வது கேள்வி. Find out the correct clipped words for the following words. Zoological park. இதற்கு சரியான பதில் zoo என்பது சரியான ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 63. A small booklet or leaflet containing information of arguments about a single subject. இதற்கு சரியான பதில் சி. pamphlet என்பது சரியான பதில். A small booklet or leaflet containing information of arguments. அடுத்தது 64. Filling the blanks with suitable modal verbs. When Kaushik was a child, he dash play in the street. இதற்கு சரியான பதில் டி. ought to. அடுத்து 65வது. Which of the following words is in comparative form? comparative form. இதற்கு சரியான பதில் பி. less. அடுத்து 66. Write the gerund form of the verb. 66க்கு சரியான பதில் சி. sleeping gerund form ing சேர்த்து எழுதுனா அது gerund form. My cat's favorite activity is sleeping. அடுத்து complete the following sentence. Dash was miserable from Tom Sawyer. இதற்கு சரியான பதில் Monday morning. 68. Choose the correct superlative degree of the given sentence. Superlative ST முடிஞ்சாதான் அது superlative. இதுக்கு சரியான பதில் 68க்கு B. Ravi is one of the cleverest students in the class. Ravi is one of the cleverest students in the class. B தான் சரியான பதில். Ravi is one of the cleverestனால இது students மாணவர்கள் in the class. இது A2 B தான் சரியான ஆன்சர். அடுத்து 69. Which of the following is the combination of noun plus verb? இதற்கு சரியான பதில் C. sunset. noun plus verb. 70வது கேள்வி. Which of the following adjective is not considered as possessive determiner? இதற்கு சரியான பதில் 70க்கு A. it என்பது சரியான பதில். it. அடுத்து 71. Dash is a complete narrative that involves character and events that stand for an abstract idea. இதற்கு சரியான பதில் C. repetition என்பது சரியான பதில். அடுத்தது 72. Identify the complex sentence. இதற்கு சரியான பதில் A. They rested when evening came. அடுத்தது 73. Pick out the correct meaning of the phrasal verbs catch on. இதற்கு சரியான பதில் B. to understand என்பது சரியான பதில் B. to understand. அடுத்து 74. Filling the blank with the correct tense. 74. இதற்கு சரியான பதில் as completed. சரியான பதில் as completed. Ravi has completed his homework just now. அடுத்து 75. In a newspaper article, what does the word by line mean? இதற்கு சரியான பதில் C. name of the article writer.
அடுத்து choose the compound words that contains 76. இதற்கு சரியான பதில் sky blue. noun plus adverb. noun plus adverb. sky blue adverb. அடுத்து 77. the American English word of dialogue is 77. சரியான dialogue. C dialog dialogue. இதுதான் அமெரிக்கன் வேர்ட் dialogue. அடுத்து 78 78. Tara and Tarini is dash. இதற்கு சரியான பதில் 78 க்கு C. Patron deity for sailors. Patron deity for sailors. அடுத்து 79. Choose the correct compound words for the pattern. Noun plus verb. 79 க்கு D. Bookmark என்பது சரியானது. Bookmark is a correct answer. அடுத்து 80 80வது கேள்வி. Ruskin Bond got dash award in 1992 for our trees still grow in Degra. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி சாகித்ய அகாடமி. இந்த அவார்டை 1992ல பெற்றுச்சு. அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா. அடுத்தது 81. யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல் ஆஸ் லெட். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுக்கு சரியான பதில் சி சிமிலி என்பது சரியான பதில் சிமிலி. அடுத்து 83. Which one of the following root words matches the prefix dis to form an antonym? Antonym எதிர்ச்சொல். இதற்கு சரியான பதில் டி obedient. சரியான பதில் obedient. obedient disobedient இதுதான் வந்து கரெக்டா வரும். அடுத்து 84. Convert the following active sentence into passive sentence. இதற்கு சரியான பதில் டி coffee will have been he will have made coffee. he will have made coffee. இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா passive sentenceல coffee will have been made by him. coffee will have been made by him. அடுத்து 85. which of the following line has hyperbole? hyperbole அப்படின்ற வேர்டு எது? we are greater than the peoples and the kings. hyperbole. அடுத்து pick out the odd one. honest. இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா deceitful. deceitful. அடுத்து 87 87வது கேள்வி. a limerick contains. இதற்கு சரியான பதில் limerick contains-னா C 5 lines இருக்கும். அடுத்து your tooth indeed. what's the matter with your tooth? the above line is taken from C adventures of Tom Sawyers. இந்த போயத்துல தான் எடுத்திருக்கிறாங்க. அடுத்து 89. choose the correct sentence which has the prepositional phrase. இதற்கு சரியான பதில் C the present inside the box is mine. அடுத்து 90வது கேள்வி. rearrange the parts which are labeled W, X, Y, Z to produce the correct sentence. if you need help, W promptly and politely. X ask for attendance. Y to help our customers. Z who have instructions. இதற்கு சரியான பதில் C X, Z, Y, W. அந்த சென்டென்ஸ் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். 91வது கேள்வி. கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது என்பதுதான் வந்து சரியான பதில். இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. 92. கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை அல்ல? இதற்கு சரியான பதில் டோமிங்கோ பயஸ் சைனா. இது வந்து சரியான பதில் அல்ல. டோமிங்கோ பயஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. இபின் படுடா மொராக்கோ, அப்துல் ரசாக் பாரசீகம், நிக்கிட்டின் ரஷ்யா. அடுத்து 93. கேந்திரம் எனும் கோட்பாடு எந்த காலத்தில் தோன்றியது? கேந்திரம் என்பது எந்த காலத்தில் தோன்றியது? இதற்கு சரியான பதில் இரும்பு காலம் என்பது சரியான பதில். கேந்திரம் அயன் ஏஜ் பீரியட். 94வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இந்த கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதுக்கு வந்து சரியான பதில் டி. எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி ஜமீன்தார் முறை என்பது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது.
வெல்லஸ்லி வந்து துணைப்படை திட்டம் என்பது சரியானது. 95க்கு எது சரியான பதில் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து தவறான இணையை தேர்வு செய்க. கலிங்கத்து காராவேலர் அலிகும்பா கல்வெட்டு, ருத்ரதாமன் கிர்னார் கல்வெட்டு, தனதேவன் ஐஓலே வந்து இவருது யாருன்னா 2ஆம் புலிகேசி தான், சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அப்போது இதில் சரியான தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனதேவன் ஐஓலோ கல்வெட்டு என்பது தவறானது. சி வந்து தவறானது. 96வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான். கயத்தாறு, அங்கே யார் தூக்கிலிடப்பட்ட? கட்டபொம்மன். நாகலாபுரம், அங்கே சிவசுப்பிரமணியம். அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி, அங்கே தூக்கிலிடப்பட்டவர் செவத்தையா. அடுத்து திருப்பூர் கோட்டை, இந்த இதில் யார் இதுன்னா மருது சகோதரர்கள், அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போ இதுக்கு சரியான பதில் பி என்பது சரியான பதில். அடுத்து 97வது கேள்வி, முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் கிபி 712 என்பது சரியானது. அடுத்து 98வது, விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் 2வது வலிமை வாய்ந்த இடம் எது? இதற்கு சரியான பதில் தௌலதாபாத். அடுத்து 99, ரிக்வேத கால மக்களால் பயிரிடப்பட்ட யவம் என்பது என்ன? இந்த யவம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லி. 100வது கேள்வி, டேஷ் கான்ஃபூசியஸ் காலத்திற்கு முந்தைய தத்துவ ஞானிகளில் தலை சிறந்தவர், இவரை விட 53 வயது மூத்தவர். இதற்கு சரியான பதில் டி, லாவோசே. இந்த கான்ஃபூசியஸ், லாவோசே இவங்கெல்லாம் வந்து சீன தத்துவ ஞானிகள். அடுத்து 101, கீழ்கண்டவைகளில் எந்த வாக்கியம் தவறானது? இதற்கு சரியான பதில் நாயக்க அரசர்களுக்கு தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்ததில்லை. இது வந்து தவறானது. பாளையக்காரர்கள் உதவி செய்தார்கள். 102, மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. இதற்கு சரியான பதில் ஜில்லஸ்பி, பி. 102, ஜில்லஸ்பி. இதற்கு சரியான பதில் வேலூர் கழகம். மஞ்சி என்பதற்கு சாந்தலர்கள். ஜாகோபியன் கழகம் ஸ்ரீரங்கப்பட்டினம். மங்கள் பாண்டே பாரக்பூர். அப்போ இதற்கு சரியான பதில் பி என்பது சரியானது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. ரஷ்யா என்பது என்னன்னா 1236 1240. கியாசுதீன் பால்பன், இவர் வந்து 1266 1287 வரைக்கும். ஜலாலுதீன் கில்ஜி, இவர் ஆட்சி புரிந்தது 1290 1296 வரைக்கும். இது எங்கேயோ தவறாக உள்ளது. அலாவுதீன் கில்ஜி 1296 1316 வரைக்கும். இது சரியானது. ஜலாலுதீன் கில்ஜி 1290 1296 வரைக்கும் தான் ஆட்சி புரிந்திருப்பார். இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா பி தான் வந்து சரியாக வரும். அடுத்து 104வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளது எது? இதற்கு சரியான பதில் டி, பாப்னா கழகம் மகாராஷ்டிரம் என்பது தவறானது. மாப்ளா கேரளா, பர்தோலி சத்தியாகிரகம் குஜராத், சம்பரான் சத்தியாகிரகம் பீகார். இந்த பாப்னா மகாராஷ்டிரா என்பது தவறாக உள்ளது. அடுத்து 105வது கேள்வி, டேஷ் கிபி பொது ஆண்டு மாலவத்தை சார்ந்த யசோதவர்மன் மூலம் ஹன் இனத்தவரது ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்தது. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, 528ஆம் ஆண்டு, கிபி 528. அடுத்து 106க்கு என்னன்னு பார்க்கலாம். ஏ, பேஷ்வா என்பதன் பொருள் வந்து பிரதம மந்திரி. அடுத்து அமத்யா என்பவர் யார் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். வாக்கிய நாவிஸ் என்பவர் யார் பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளர். சச்சிவ் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அமத்யா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். வாக்கிய நாவிஸ் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை செயலர். மந்திரி என்பதுதான் வாக்கிய நாவிஸ். சச்சிவ் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை செயலர். அப்போ இதுக்கு சரியான பதில் ஏ என்பது சரியானது. அடுத்து 107, பிரைமரி சோர்சஸ் ஆர், அதாவது முதன்மை ஆதாரங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? இதற்கு சரியான பதில் பி. எதுனா கல்வெட்டு பொறிப்புகள், நாணய சான்றுகள், இலக்கியங்கள். இவை எல்லாமே வந்து இலக்கியங்கள் வராது முதன்மை ஆதாரங்களில். டி, நினைவு சின்னங்கள். இவை எல்லாமே வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா
முதன்மை ஆதாரங்கள். 107க்கு பி, ஏபி டி என்பது சரியானது. கல்வெட்டு பொறிப்புகள், நாணய சான்றுகள், நினைவு சின்னங்கள். அடுத்து, எந்த சுல்தானிய ஆட்சியாளர் முதலில் ஜிஸ்யா வரியை முஸ்லீம் அல்லாத மக்களிடம் வசூலித்தார்? இதற்கு சரியான பதில் பி, குத்புதீன் ஐபக் என்பது சரியானது. இவர் தான் ஜிஸ்யா வரை முதல்ல விதித்தார். 109வது கேள்வி சி, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றினை கண்டுபிடிக்கவும். ஏ, ஷெர்ஷா பெருமளவில் நற்தொண்டுகளை செய்தார். ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். பி, அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலம் மாபெரும் பேரரசிற்கு அடித்தளம் இட்டார். இதற்கு சரியான பதில் ஏ, பி கரெக்ட். ஏ மற்றும் பி சரியானவை. அக்பரின் முன்னோடி தான் ஷெர்ஷா. அடுத்து 110, கீழ்காண்பவைகளில் அல்லது கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்த சான்று முதன்மை சான்றுகளோடு தொடர்பு இல்லாதது? இதற்கு சரியான பதில் பயோகிராபிக்ஸ், அதாவது வாழ்க்கை வரலாறுகள். அடுத்து 111, ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஒரு பெண்ணுக்கான கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும். இந்த கூற்றை கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் மகாத்மா காந்தி. அடுத்து 112, நீதித்துறையானது அரசாங்கத்தின் டேஷ் உறுப்புகளில் ஒன்றாகும். 112க்கு சி, மூன்று உறுப்புகளில் ஒன்றாகும். நிர்வாகத்துறை, அப்புறம் சட்டத்துறை, நீதித்துறை. அடுத்து 113, முகவுரை பற்றி சரியான தொடர்பு எது? இதற்கு சரியான பதில் டி, இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இப்படிதான் முகவுரையில் காணப்படுகிறது. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. அடுத்து, புது தில்லியில் உள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதற்கு சரியான பதில் 1986. 1995ஆம் ஆண்டு 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கு சரியான பதில் ஏ, பெய்ஜிங். சீனாவில் இருக்கிற பெய்ஜிங் என்பது சரியானது. அடுத்து, மத்திய ஆயுத காவல் படைகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன? இதற்கு சரியான பதில் உள்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஓன் அஃபேர்ஸ். அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். 117, இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா அசோக சக்கரா 24 ஆரங்களை கொண்டது. இதுதான் சரியான இது. மற்றதெல்லாம் தவறாக உள்ளது. சாஃப்ரான், காவி தியாகத்தை குறிக்கும். குடியரசு தினம் என்னன்னு தெரியும், ஜனவரி 26. அசோக சக்கரா 24 ஆரங்கள். தேசிய பறவை மயில் தான் வரும். தமிழ்நாட்டின் பறவை தான் மரகத புறா. அடுத்து, கூற்று, இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்பட தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. காரணம் ஆர், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. இதற்கு சரியான பதில் ஏ. ஏ மற்றும் ஆர் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது என்பது சரியான பதில். அடுத்து 119வது கேள்வி, ஜப்பான் நாட்டின் பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் டயட் என்பது சரியான பதில், டயட். அடுத்து 120வது கேள்வி, எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபினெட் அமைச்சருக்கு என்ன அந்தஸ்தோ அது எதிர்க்கட்சி தலைவருக்கும் வழங்கப்படுகிறது, கேபினெட். 121, கீழ்கண்டவற்றுள் தொழில் வளர்ச்சியில் பங்கு கொள்ளாத அமைப்பு எது? இதில் எது பங்கு கொள்ளாதுன்னு பார்த்தீங்கன்னா சி, MEPZ. இது பங்கு கொள்ளாது தொழில்துறை வளர்ச்சியில். மீது டிட்கோ, சிட்கோ, சிப்காட் எல்லாமே தொழில் வளர்ச்சியில் பங்கு பெறும். 122வது கேள்வி, 1854 மும்பையின் நூல் மற்றும் நெசவு கம்பெனி யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் விஸ்வேஸ்வர ஐயா என்பது சரியான பதில், விஸ்வேஸ்வர ஐயா. அடுத்து, வருடத்தின் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மையை எவ்வாறு அழைக்கின்றோம்? இதற்கு சரியான பதில் பி, பருவகால வேலையின்மை, பருவகால வேலையின்மை, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து, எந்த வரி விதிப்பு கோட்பாட்டில் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகள் தவிர்க்கப்படும்? இதற்கு சரியான பதில் பி, உறுதிப்பாட்டு விதி, உறுதிப்பாட்டு விதி, கேனான் ஆஃப் செர்டைனிட்டி. 125, கேட்டின் 8வது சுற்றுக்கு என்ன பெயர்? இதற்கு சரியான பதில் ஏ, உருகுவே சுற்று. அடுத்து 126, டேஷ் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் செலுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு ஆகும். இதற்கு சரியான பதில் வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர்.
அடுத்து 127 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கத்தை எதிர்கொண்ட நாடு எது? இதற்கு சரியான பதில் ஜிம்பாப்வே என்பது சரியான பதில். ஜிம்பாப்வே. அடுத்து ஜவஹர்லால் நேரு 128 ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் JNNURM மற்றும் தேசிய ஊரக நலத்திட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுனா பி 2005 அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 128 2005. அடுத்து 129 வெப்பக்காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கும் எல்லை எது? இது புவியியல் கேட்டுக்கிறாங்க. பி வின் ஃப்ராண்ட், அதாவது வளிமுகம். அடுத்து 130 கடற்கரையிலிருந்து கடலை நோக்கி காணப்படும் நீரில் மூழ்கியுள்ள கண்டங்களின் விளிம்பு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் கான்டினென்டல் ஷெல்ஃப், அதாவது கண்டத்திட்டு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 131 எந்த தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது? இதற்கு சரியான பதில் ஏ 82½ ஈஸ்ட், 82½ டிகிரி அலகாபாத்தை நிர்ணயித்து கொண்டு திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. அடுத்து 132 மேற்கு அண்டார்டிகாவில் காணப்படும் செயல்படும் எரிமலை எது? இதற்கு சரியான பதில் மவுண்ட் எரிபஸ் என்பது சரியான பதில். மவுண்ட் எரிபஸ். அடுத்து 133 கிரீன்விச் தீர்க்க கோட்டில் நண்பகல் 12 மணி என்றால் அங்கிருந்து கிழக்கு தீர்க்கம் ஒரு பாகையில் டேஷ் மணி எனவும் மேற்கு தீர்க்கம் ஒரு பாகையில் டேஷ் மணியாகவும் இருக்கும். 133 இதற்கு சரியான பதில் 12.4 PM அண்ட் 11.56 AM. அந்த ஒரு தீர்க்க கோட்டை கலக்கிறதுக்கு 4 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்து 134 கீழ்கண்டவற்றுள் எந்த பீடபூமி பகுதியானது கிரானைட் பாறைக்களால் ஆன அரைக்கோள வடிவ முகடுகளை கொண்டுள்ளது? இதற்கு சரியான பதில் சி கர்நாடக பீடபூமி என்பது சரியான பதில். கர்நாடகா பிளாட்டோ. அடுத்து 135 கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று காலநிலை மாற்றத்தின் விளைவு அல்ல? இதற்கு என்ன பதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது மழை அதிகரித்தல், இது வராது. அடுத்து 136 கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் இந்தியாவின் திட்ட நேரத்திற்கும் உள்ள நேர இடைவெளி எவ்வளவு? இதற்கு சரியான பதில் +5:30 மணி நேரம். +5.5 மணி நேரம் கிரீன்விச் டைமுக்கும் நம்ம டைமுக்கும் இடையே உள்ள டிஃப்ரெண்ட். அடுத்து 137 வட அரைக்கோளத்தின் பெரிய பரப்புகளை குறிக்க உதவும் கோட்டு சட்டம் எது? இதற்கு சரியான பதில் பி துருவ உச்சி சட்டம். துருவ உச்சி கோட்டு சட்டம். அடுத்து 138 இந்தியாவின் இப்பகுதி கிரானைட் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான பதில் பி கண்டிகோட்டா என்பது சரியான பதில். கண்டிகோட்டா. 139வது கேள்வி அமேசான் எங்க இருக்குது? தென் அமெரிக்கா. மிஷிபிஷி இது எங்க இருக்குதுன்னா வட அமெரிக்கா. கங்கை இந்தியா. நெய்லாறு எகிப்து. அப்போ இதற்கு சரியான பதில் ஏ என்பது சரியான பதில். அடுத்து 140வது கேள்வி புயல் இல்லாத சூழலில் அலையின் தாக்கத்திற்கு உட்பட்ட கடற்கரையின் பகுதி டேஷ் எனப்படும்? 140க்கு இதற்கு சரியான பதில் சி முன் கடற்கரை. ஃபார் ஷோர் முன் கடற்கரை. புயல் இல்லாத சூழலில் அலையின் தாக்கத்திற்கு உட்பட்ட கடற்கரையின் பகுதி டேஷ் எனப்படும். ஃபார் ஷோர் முன் கடற்கரை. அடுத்து 141 சரியான வாக்கியத்தை கண்டறிக. இதற்கு சரியான பதில் சரியான வாக்கியத்தை கண்டறிக. இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்பிரிக்காவின் மத்திய பீடபூமியில் மசாய் மக்கள் காணப்படுகின்றன. ஆப்பிரிக்காவில் தான் காணப்படுகிறார்கள் மத்திய பீடபூமியில் மசாய் மக்கள். இதுதான் சரியான பதில். 142 கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் எவை? 142 வெள்ளி மற்றும் யுரேனஸ். இது கடிகார திசையில் சுற்றும். மற்ற கோள்கள் எல்லாமே எதிர் கடிகார திசையில் சுற்றும் கோள். அடுத்து 143 கீழ்காணும் எந்த ஒரு பகுதி 4 மணி மழை பகுதி என்று அழைக்கப்படுகிறது? இது சரியான பதில் பி நிலநடு கோட்டு பகுதி. 4 மணி ஆனால் அந்த இதில் அதிக வெப்பத்தினால மழை பெய்ய ஆரம்பிக்கும். 144வது கேள்வி மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளை உள்ளடக்கியவை தெரிவு செய்க. மிதமான மக்கள் அடர்த்தி அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மத்திய பகுதி
வெப்பமண்டல மேற்கு ஆப்பிரிக்கா, ரஷ்யாவின் மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு ஐரோப்பா. இது சரியாக உள்ளது. இந்தியாவின் தக்கான பீடபூமி மற்றும் சீனா மெக்சிகோ பீடபூமியின் தெற்கு பகுதி, இவையும் சரியாக வரும். வடகிழக்கு பிரேசில், மத்திய சிலி, வெப்பமண்டல மேற்கு ஆப்பிரிக்கா, ரஷ்யாவின் மேற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பிய பகுதி, இவையும் சரியாக வரும். தென் அமெரிக்காவின் அமேசான் காட்டுப்பகுதி, ஆப்பிரிக்காவின் காங்கோ காடுகள், கனடாவின் ஆர்டிக் பகுதி, கிரீன்லாந்து மற்றும் துருவப்பகுதி, இங்கெல்லாம் மக்கள் வசிக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ மேலே ABC இவை மூணுலேயும் மக்கள் அதிகமாக வசிக்கலாம். 145வது கேள்வி. கோடா என்பது யாருன்னா இசைக்கலைஞர்கள். குறும்பர்கள் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாய வித்தை மற்றும் மந்திரம். இருளர்கள் பாம்புகளை பிடித்து பாம்பு விஷயத்தை சேகரித்தல். பாலியான் இவங்க யாருன்னா உணவு சேகரிப்போர். அப்போ இதுக்கு சரியான பதில் A என்பது சரியானது. அடுத்து 146. கீழ்கண்டவற்றுள் எது சரியான ஒன்றல்ல? இதற்கு சரியான பதில் மத்திய பிரான்ஸ், சென்ட்ரல் பிரான்ஸ், சோண்டா என்பது சரியான பதில். மத்திய பிரான்ஸ், சோண்டா. 147. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது? 147. இதற்கு சரியான பதில் செனாப் என்பது சரியான பதில். சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு செனாப். அடுத்து பின்வருவனவற்றுள் எது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை? இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், அதாவது இடர்பெயர்வு வேளாண்மை. அடுத்து which one of the following planets, அதாவது கீழ்கண்டவற்றுள் எந்த கோள் முக்கியமாக மீத்தேன் வாயுவை கொண்டுள்ளதால் நீலப்பச்சையாக தோற்றமளிக்கிறது? இதற்கு சரியான பதில் யுரேனஸ். அடுத்து